பிரான்சில் பொதுமக்களை ஏமாற்றி பணத்தையும் தனிப்பட்ட தகவல்களையும் திருடும் நோக்கில் புதிய வகை சுகாதார காப்பீடு அட்டை மோசடி பரவி வருகிறது. பலருக்கு வரும் மின்னஞ்சல்களில் உங்களின் புதிய காப்பீடு அட்டை தயாராக உள்ளது, பழைய அட்டை விரைவில் காலாவதியாகிவிடும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. பணத்தை திரும்பப் பெறுவதில் சிக்கல் ஏற்படாமல் இருக்க உடனே விண்ணப்பிக்கவும் என அச்சத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த மின்னஞ்சல் வடிவமைக்கப்பட்டுள்ளது. மோசடி செய்பவர்கள் மக்களின் நம்பிக்கையை பெற பிரெஞ்சு தேசிய சுகாதார காப்பீட்டு நிறுவனத்தின் அதிகாரப்பூர்வ லோகோ, சின்னம் மற்றும் பிரெஞ்சு குடியரசின் லோகோ ஆகியவற்றை பயன்படுத்துகின்றனர். மிகவும் நுட்பமான மற்றும் அதிகாரப்பூர்வமான தோற்றத்தை கொண்ட இந்த செய்திகள் பயனர்களை அவசரப்பட்டு இணைப்புகளை அழுத்த தூண்டுகின்றன. இதற்கு பதிலளிக்கவில்லை என்றால் மருத்துவ சலுகைகள் ரத்து செய்யப்படும் என மிரட்டும் துணியிலும் செய்திகள் அனுப்பப்படுகின்றன. இதுகுறித்து தேசிய சுகாதார காப்பீட்டு நிறுவனம் தனது இணையதளத்தில் தெளிவான எச்சரிக்கையை விடுத்துள்ளது. மின்னஞ்சல், குறுஞ்செய்தி, தொலைபேசி அழைப்புகள் அல்லது தபால் மூலம் கடிதம் என பல்வேறு வடிவங்களில் இந்த மோசடிகள் நடக்கலாம் என கூறப்படுகிறது. உண்மையானதாக தோன்றும் இந்த மின்னஞ்சல்களின் நோக்கம் பெறுநரை அவசர நடவடிக்கை எடுக்க வைத்து அவர்களின் தனிப்பட்ட தரவு அல்லது பணத்தை திருடுவதாகும். இத்தகைய மோசடிகளிலிருந்து தப்பிக்க பல பாதுகாப்பு வழிமுறைகளை அரசு பரிந்துரைத்துள்ளது. டிஜிட்டல் கணக்குகளின் கடவுச்சொற்களை அவ்வப்போது மாற்ற வேண்டும் எனவும், ஒவ்வொரு சேவைக்கும் தனித்துவமான வலுவான கடவுச்சொற்களை பயன்படுத்த வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்படுகிறது.